தரமணி இப்போ நாங்கள் ரீரிலீஸ் பண்ண போகிறோம். வா சூப்பர் சார். ஒரு அப்டேட் ஒன்று புதுசாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அந்த மாதிரியான ஃபிலிம்ஸா அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா கதையை? இல்லை டெஃபினட்டாக கதை கேட்போம். கதை வந்து நான் வந்து 120 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குற ஒரு ஆடியன்ஸாக தான் கதை கேட்பேன். நான் அந்த சீட்டில் உட்காந்து தான் படமே பார்ப்பேன். ஓகே. அதனால் எனக்கு வந்து அந்த ஓரளவுக்கு அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியும். ஏன்னா எதிர்பார்த்து வராங்க, அவங்கள வந்து நம்ம எப்படி திருப்திப்படுத்தணும், அதே நேரத்தில் ஒரு சமுதாய பொறுப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்மளால் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும். நம்ம கொடுத்த படம் ஒரு 30 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும் லைப்ரரியில் நல்ல படங்களாக இருக்கணும். ஓகே. கலெக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணுன்றது தான் அது நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. ஓகே. நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஏதாச்சும் டேரக்டர்கிட்ட நீங்கள் மறுபடியும் படம் பண்ணுங்க, இன்னொரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரீசெண்டாக ஏதாச்சும்? யாரையுமே கேட்டது இல்லைங்க. அப்படி கேட்டேன். ஆமாம். ஏன்னா படம் ராம் தான் வந்து என்னை வந்து தங்க மீன்கள் படம் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக அடுத்த படம் பண்ணணுன்னே நான் வந்து ஒரு லைன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தரமணி கதை சொன்னார். ஸோ அந்த கதையை கேட்டவுடனே இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு எல்லாமே அவருடைய சுதந்திரத்தில் விட்ட அந்த சுதந்திரத்தை அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கையாக வந்து எனக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு. அந்த வசந்த் ரவி அதில் தான் அறிமுகமாகறாப்புல, ஆண்ட்ரியா அதில் இருக்காங்க, அஞ்சலி ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்க, யுவன் அஸ் யூஷுவல் மியூசிக் இருக்கும். தங்க மீன்கள் ரிலீஸ் அன்னைக்கு இதோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரும் நாங்கள் பேப்பர் ஆடும் கொடுத்து டேக் ஆஃப் பண்ணோம். அந்த மாதிரி அவர் விரும்பி கேட்கும்போது அதை வந்து நான் எடுத்து பண்ணேன். இது வரைக்கும் யாரையும் வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, என்கிட்ட இருந்து போன டைரக்டர்ஸ் ஒரு 13 டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், யாரையுமே எனக்கு செகண்ட் ஃபிலிம் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கல. அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் வரப்போகிறாங்க. அப்புறம் ஜெயிச்சு வரட்டுமே, அவங்க இன்னும் 10 படம் பண்ணட்டுமே. அப்புறம் என்னைக்காவது நமக்கு தேவைன்னு நினைக்கும் போது நம்ம அன்னைக்கு கூப்பிடலாம், ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். அந்த உரிமை எனக்கு இருக்குது.